நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ல பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 1444வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிகண்டுன்றது பார்க்க போகிறோம். நிகண்டு சங்கிரகம் அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பின்வரும் நாட்களில் இதுலேருந்து சில இதெல்லாம் பேசுவேன். நான் இன்றைக்கி ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இது என்னென்னா, மந்திரங்களின் உள்ளார்ந்த பொருளை மந்திரார்த்தம் அறியாமல் செய்யப்படும் கோடிக்கணக்கான சடங்குகளால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு பைரவி தேவி பைரவருக்கு சொல்கிறார். அதான் பார்வதியானவள் பைரவி. அவள் பைரவர் யாருன்னா பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கு உண்டான டிஸ்கஷனில், அதாவது திரும்ப சொல்கிறேன், மந்திரங்களை உள்ளார்ந்த பொருளை மந்திரார்த்தம் அறியாமல் செய்யப்படும் கோடிக்கணக்கான சடங்குகள் எந்த பலனையும் தருவதில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய 199 பேர் அப்படி தான் பண்ணுறோம். என்னவோ ஒரு சடங்கம் பண்ணிடுறோம். நம்ம அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியதில்லை, மீனிங் தெரியல. அதனால தான் முதல்ல பிடிச்சி நம்ம முட்டிக்கிறது. லலிதாசனம் கூட சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஸோ பொருள் உணர்ந்துட்டால வித்யா சொல்ல மாட்டா. வித்யா அவித்யான்னு வரும், தர்மா அதர்மான்னு வரும், பக்தா அபக்தான்னு வரும், புண்ணியா அப்புண்ணியான்னு வரும், மூர்த்தா அமூர்த்தா, சோபனா ஆசோபனா, இந்த மாதிரிலாம் இருக்குது லலிதாவில். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மட்டும் லலிதா மட்டும் இல்லை, எந்த லலிதா சாஸ்திரம் மாலா மந்திரம் 15 வார்த்தைகளுக்கு மேலே போச்சுனால எழுத்துக்கு போகிறனாலே மாலா மந்திரம் சொல்லப்படுறது. ஸோ அதில் 182 கிரந்தங்கள் இருக்குது, 182 ஸ்லோகங்கள் இருக்குது லலிதா சாஸ்திரநாமத்தில். இப்போ திருசதியில் 300 நாமாவளி இருக்குது. பஞ்சதசியினுடைய விரிவாக்கம் தான் அது. பஞ்சதசியினுடைய 15 எழுத்துக்கள், ஒரு எழுத்துக்கு 20 நாமாவளி வேதம், 300 நாமாவளி வந்துடுறது. பட் வாட்டவர் வி சே, அதுக்கு நம்ம மீனிங் தெரியாமல் நோ பண்ணின்ற பிரயோஜனமே கிடையாது. ஓம் பர்பவஸ்பக தஸ்ஸவிதர்பரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீபிகி தியோ யோனக பிரச்சோதியாத். இது காயத்ரி மந்திரம், 24 எழுத்துது. ஸோ இதை கரெக்டாக அந்த பதம் பிரித்து சொல்கிறது, அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிருக்கு. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வார்மிக பந்தனாத் மிருத்யோத் முக்ஷியமாமிருதாத் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அதுக்கு என்ன மீனிங் சொன்னால், வெள்ளரி பழத்துலேருந்து முதல் நாள் பிடிச்சி இழுத்தா கூட அந்த காம்புலேருந்து பழம் வராது. ஏன்னா அடுத்த நாள் போய் பார்த்தா தானே பழம் தனியாக அந்த காம்பு தனியாக வெளிப்பட்டிருக்கும். அது மாதிரி எல்லாம் வல்ல இறைவனே ஒன்றுகிட்ட தோன்றின நான் கடைசி காலத்தில் எந்தவித உபாதையும் இல்லாமல் இந்த உயிர் இந்த உடம்புலேருந்து வெளில உன்னை சேரணும்னு அர்த்தம். ஊர்வார்பிக்க பந்தனாத்னு அதான், எந்த உபாதையும் எல்லாமே இருக்கக்கூடாது நமக்கு. ஸோ நல்ல மரணம்னு வேண்டது தான் அது. ஸோ அது மாதிரி பட் அர்த்தம் தெரியாமல் எதையோ சொல்லணுன்ற பிரயோஜனம் கிடையாது. இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இந்த நிகண்டில் என்ன சொல்லிருக்க இன்ட்ரடக்ஷனில், இது யார் வெளியிட்டிருக்காங்க, மணித்வீபத்தில் திருப்பானந்தநாதர், அவர் பெரிய ஸ்காலர், நிறைய ஸ்ரீவித்யா உபாசகர், பிரம்மச்சாரி. திருநென்றூரில் 5ஆம் நம்பர் வீடு, வடக்கு மாட வீதி, பக்தவச்சல் பெருமாள் கோவிலுக்கு சைடில் அங்கே இருக்க அவருடைய ஆசிரமம். அங்கேயே புக்கு கிடைக்கிறது. இதில் இந்த மணித்வீபம் போட்டாலும் வந்துடும். ஸோ யூ கேன் ஆல்சோ கெட் த்ரூ ஸ்பீட் போஸ்ட்டில் வர வச்சுக்கலாம். அதை 350 ரூபா அந்த புக்கு விலை. ஸோ இது என்ன சொல்லியிருக்காருன்னா இன்ட்ரோடக்ஷனில், ஸ்ரீ குருபருளால் உத்தமமான வித்தைகளின் அதன் சாதனைய அனைத்து அம்சங்களையும் கோட்பாடு, நடைமுறை, சடங்குகள் என அனைத்தையும் அறிந்து கொள்ளும் ஒரே ஆதாரமாக தருவது நம்ம பாரம்பரிய கிரந்தங்கள். அவற்று தந்திரம் என்பது வெறும் தத்துவம் அல்ல, நடைமுறை அறிவியல். அதனால் இதில் உள்ளவைகளை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. சாஸ்திரம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது போல குருவின் தீட்சை இல்லாமல் அதன் மறைமுகங்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது.
அதுக்காக தான் சொல்கிறா, குரு நல்ல தகுந்த குருவை தேடி போங்க. ஸோ இந்த குரு ஆல்சோ ஷுட் ஹாவ் சம் நாலேஜ், இல்லைன்னா கஷ்டம். ஆனாலும் பூர்வர்கள் நம் புரிதலுக்காக உரைகளை மறைமுகங்களை திறந்து மந்திரங்களை அர்த்தங்களை வெளிப்படுத்துவதும் கருவிகளை கொடையாக அளித்துள்ளனர். இத்தகைய கருவிகளில் முக்கியமானவை அபிதானங்கள் எனப்படும் அகராதிகள், நிகண்டு மற்றும் கோஷங்கள். இவை சப்தம் மற்றும் அர்த்தம் ஆகிய தொடர்பை விளக்குகின்றன. இந்த உறவை உணர்ந்தால்தான் மந்திரங்களின் உண்மையான அர்த்தம் வெளிப்படும். இங்கே என்னுடைய சிஷ்யபையன் நாதன் இருக்கான் பெங்களூரில். பிராமணன் தான். பட் இருந்தாலும் அழகாக இந்த சொல்லின் பொருளுன்னு சொல்லுவார். பீஜங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கான் அவன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. சில நேரத்தில் நானே வைக்கப்படுவேன், நிறைய விஷயங்கள் செய்தி வச்சுட்டுருக்கான அவன். ஆகமங்களில் குறிப்பிடப்படும் உபாசனை மந்திரத்தின் அர்த்தத்தை அறியாமலே சாத்தியமில்லை. மந்திரம் புரியாமல் உச்சரித்தால் பலன் இல்லை. உதாரணமாக காளியின் ஏகாட்சர மந்திரம் கிரீம், க ப்ளஸ் ர ப்ளஸ் இ என்ற எழுத்துக்களின் இணைப்பாகும். ஆகமங்களில் அதை நேரடியாக சொல்லாமல் சில மறைமுக சொற்களால் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றின் அர்த்தம் புரியாமல் கிரீம் பீஜத்தின் முழு பொருள் புரியாது. இந்த மந்திரங்களை பாதுகாக்கவும் விபரீத விளைவை தடுப்பதற்கு உதாரணமாக திருப்படி சாஸ்திரம் இருக்கு. பகம் வன்னி சம்சிதம் திரிமுறையோ பிரஜுஸ்தம் சசாங்கேன யுக்தம். இதில் கொக்கு, இதில் பகம்னா கொக்கு, சான வன்னி அக்னி, ரான திரிமூர்த்தி, சான சசாங்க சந்திரன், சந்திரபிந்து. இவற்றின் இணைப்பு ஸ்ரீம் எனப்படும் லட்சுமி பீஜம். இது எப்படி தெரிந்து கொள்வது? ஜபம் மட்டும் செய்தால் போதுமா? சாதகனுக்கு செல்வம் கிடைக்கும். மேலும் ஒரு எழுத்து பல தெய்வங்களை குறிக்கும். உதாரணமானது ஈகாரமானது திரிமூர்த்தி, ரதி, கோவிந்தா, வாமாட்சி, கமலா, கலா, மாயா, லக்ஷ்மி, சாந்தி, வைஷ்ணவி ஆகியோர் குறிக்கிறது. இதனால் கோஷங்கள் அகராதிகள் தந்திரத்தை புரிந்து கொள்ள அவசியம் ஒன்றாக உள்ளது. அதுபோல க பொதுவாக நீர் எனப்படும். ஆனால் தந்திரத்தில் குரோதிஷ என்று பைரவரை குறிக்கும். இவ்வாறு மந்திர அர்த்த அபிதானங்கள் சாதகனுக்கு பீஜங்களின் அர்த்தத்தை அறிய உதவும். இப்படி பூர்வர்கள், அதான் நம்ம முன்னாடி இருந்தவா, தந்திரங்களை பொதுவாக காணப்படும் பகுதிகளை தொகுத்து மந்திர அபிதானங்கள் நிகண்டுகள் என உருவாக்கினர். இவை மந்திரங்களை மறைமுகமாக கொடுத்துள்ள உரைகளை திறக்க உதவின. இவற்றை பலவற்றை இழந்து விட்டோம். இப்பொழுது சொல்லுது மட்டுமே கிடைக்கிறது. இவ்வகை அகராதிகள் பல பிரிவாக உள்ளன. பராகாராந்திர மந்திர அபிதானம், மாத்ருகா நிகண்டு, பீஜ நிகண்டு, ஒற்றை எழுத்துக்களை நடத்த பீஜ நிகண்டது, ஏகாட்சர கோஷம், தயாட்சர கோஷம், ஒற்றை இரட்டை எழுத்துக்களுக்கு பொருள் சொல்றது. பீஜ நிகண்டு, மாத்ருகா நிகண்டு, முத்ரா நிகண்டு மந்திர கோஷத்தின் பிரிவுகள். மாத்ருகா அக்ஷரங்கள் மற்றும் 51 அக்ஷரங்கள் அகாராந்த ஷகாராந்தம் சொல்கிறோம் இல்லையா? பீஜ மந்திரங்களில் சூஷ்ம ரகசியங்களை தொகுத்துரைக்கும் உன்னத கலைக்களஞ்சியமாக பைரவ தந்திரம், ருத்ரயாமலம், பூதடாமரம், யக்ஷாடாமரம், வாமகேஸ்வரம் மற்றும் பரதா தந்திரங்களிலிருந்து விசேஷமாக தாந்திரிக மற்றும் பிற வழிபாட்டுக்குரிய அக்ஷர சங்கேதங்களையும் அது ரகசியங்களையும் கொண்ட தொகுப்பு. அந்த தொகுப்பை இந்த நூலில் கொடுத்துருக்கா. இப்போ பைரவி கேட்குறா, ஓ மகேஸ்வரா, பீஜ மந்திரங்கள் முறையாக உருவாக்குதல், மந்திரோத்திர பிரசங்கம், பூஜை முறைகள், குருவின் வழிமுறை, மாலினி சக்தியின் ரகசிய குறியீடுகள், மாலினி சக்தி சங்கேதம் மற்றும் வாம தர்ஷன வழிபாட்டு சித்தாந்தங்கள் ஆகியவை அனைத்தும் இவ்வெழுத்துக்களின் தத்துவங்களையே அடங்கியுள்ளன. மேலும் காருட தந்திரம், பூத தந்திரம், பைரவ ஆமங்கள் சாரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் உள்ளடக்கிய இந்த மாத்ருகா நிகண்டுவானது என்னால் 100 கோடி ஸ்லோகங்களாக சதகோடி பிரவிஸ்திரம் என்ற பிரபஞ்சத்தில் விரிந்து உரைக்கப்பட்டுள்ளது. அதன் கருத்தை இப்போது நான் உங்களுக்கு கூறி என்று இப்போ சொல்றா, பைரவி சொல்றா. இவ்விதம் நிகண்டு மற்றும் கோஷங்களின் வழியே அன்னையினால் மட்டும் 100 கோடி ஸ்லோகங்கள் கூறப்பட்டுள்ளது என்று நமக்கு தெரிய வருது. மேலும்
கைலாச சிகரத்தில் அமர்ந்து அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகனா பரமேஸ்வரன் பைரவமூர்த்தி உலக உயிர்களின் ஆன்மீக உயிருக்காக தனது இடதுபாக நாகியாக ஜெகதாம்பிகை பார்வதி தேவிக்கு பைரவி தேவி உபதேசித்த உன்னத உரையாடுகளின் வடிவமாகவும் இந்த பொக்கிஷங்களும் கிடைச்சிருக்கு. அகாரம் முதல் ஷகாரம் வரையில் 51 அக்ஷரங்களும் மேலும் ஒலிகள் அல்ல, மாறாக பிரபஞ்சத்தின் படைப்பு, காத்தல், ஒடுக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் படைப்பு, காத்தல், ஒடுக்கம் அவற்றை கட்டுப்படுத்தும் பேராற்றல் கொண்ட அதிர்வுகள் என்பது இவைகள் மூலம் நிரூபிக்கப்படுகிறது. உயிரெழுத்துக்கள் ஸ்வரங்கள் பிரபஞ்சத்தின் ஆதி பெண் சக்தி பகுதிகளாகவும், மெய்யெழுத்துக்கள் விஞ்ஞானங்கள் ஆகியவற்றில் தோன்றும் தேவதைகளாகவும் விரிவாக பகுத்தாய்வு செய்யப்பட்டுள்ளது. அதுபோல மந்திர சாஸ்திரிய முக்கியமான விதியாக அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது தத்துவத்தின்படி 51 மாட்சிகா அக்ஷரங்களும் மனித உடலுக்கு, அதனால தான் வந்து ஞாசம் பண்ணணுன்றவா. ஞாசம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது இப்போல்லாம். சரி, அது மாதிரி பல விஷயங்களை பற்றி இதில் சொல்லியிருக்கா. அகாரம் முதல் ஷகாரம் வரை ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் மனித உடலை குறிப்பிட்ட இடங்கள், ஞாசங்கள் சாஸ்திர முறைப்படி வகுக்கப்பட்டுள்ளன. இந்த அக்ஷரத்தை, ஞானத்தை ஞாசத்தின் மூலமாக உடலின் சக்கரங்களை நிலைநிறுத்தாத சாதுகளுக்கு அவர்கள் செய்யும் எந்த ஒரு மந்திர ஜபமும் முழுகான பலன் தருவதில்லை என்றார். அட்லீஸ்ட் நம்ம வந்து பொருள் தெரிஞ்சினால போதும். சரி, அந்த 51 இடத்துல வந்து நம்ம வந்து ஞாபகம் பண்ணி உட்கார முடியாது. எங்கேயா போகிற ட்ராவல் பண்ணுறோம், எப்படி பண்ண முடியும்? மணியில் இது வச்சு ஜெபிச்சிடலாம். எல்லா இடத்துலையும் ஞாசங்கள் பண்ணுறது கஷ்டம். இந்த ஞாசங்கள் வந்து அது குதத்துலேருந்து ஆரம்பித்து எல்லாமே உடம்புல எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி டச்சு. அப்போ வந்து நீங்கள் வந்து சப்பலாங்கோல் போட்டு உட்காந்துக்கணும், இல்லைனா ஒரு இது மனையில் உட்காந்துக்கணும். சேரில் உட்காந்துலாம் பண்ணுறது கஷ்டம். அந்த மாதிரி சொன்ன ஞாபகம் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, as far as possible, by general whole concept what it says, மீனிங் தெரியாமல் பண்ணாத. ஸோ ஃபார் விச் யூ நீட் குருஸ் கைடன்ஸு. அதனால தான் மீனிங் தெரியறதுக்கு தான் குரு வேணுன்றது. ஸோ குரு வந்து யூ வில் எக்ஸ்பிளைன் டு யூ வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸு. ஏகாஷர் கணபதியில் இப்போ இன்றைக்கி ஆப்னார் ஒரு பையன் இருக்கான். பையனை ஒரு ஆள் வச்சுக்கணும், 40 வயசு, கொசோவான்ற கண்ட்ரியில் இருக்கான். ஸோ கேன் ஐ சஜஸ்ட் சம்படி இன் கொசோவா who wants to learn கணபதி மந்த்ரா, can I ask them to contact you போட்டுக்கான பதிலே சொல்ல உண்டு. நான் இவனே முஸ்லீம் பையன். ஸோ பட் மந்தர் he is much attached to சனாதன தர்மா அண்ட் ஹிந்துயிசம். ஸோ அவனுக்கு உபதேசம்லாம் பண்ணியாச்சு. பட் மற்றவன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது. ஸோ பர்சன்ட் கான்டாக்டே இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஆன்லைனில் பண்ணுறது கஷ்டம். அட்லீஸ்ட் வி ஷுட் நோ. ஒரு பேசும்போது இன்னைக்கு காலையில் கூட ஒரு பெண்மணி ரோஹிணி சொல்லிட்டு வேப்பம்பட்டியில் பேசுகிறேன் மாமா, நான் உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன், ரொம்ப ஐ ஓப்பனாக இருக்குது எனக்கு ஒரு பிள்ளை எங்கள் ஆத்துக்கார் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா, நானும் வந்து லலிதா சாமந்த் எப்படி சொல்லுவேன் அப்படிலாம் சொன்னேன். ஷி வாஸ் ஆஸ்கிங் சம் கிளாரிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன். நான் அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் வந்து நான் எப்பயுமே சொல்லி யாராவது பேஷண்டாக என்கிட்ட முதல்ல ஃபோட்டோ அனுப்ப சொல்லி தரும். நம்ம வந்து ஹூ இஸ் அ பர்சன் அது அதர் சைடு வி ஷுட் நோ. அப்போ தான் வந்து கான்டாக்ட் வேறு நமக்கு வரும். ஸோ எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் உட்காந்துட்டு நீ எல்லாமே இதுலேயே ஆன்லைன் பண்ணுறதுன்னா அட்லீஸ்ட் வந்து வீடியோ கால்லையாக வரணும். அவள் அந்த மாதிரி வந்தால் தான் வந்து வி கேன் டூ சம்திங். சரி, ரிப்ளை பண்ணணும். அவனுக்கு என்ன சொல்கிறது யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துட்டு நான் பேச சொல்லிப்பா முதல்ல சொல்ல போகிறேன். நான் அப்புறம் இவாளெல்லாம் கூப்பிட்ருக்கேன். போய் சில பேர் கூப்பிட்ருக்கோம், சில பேர் பதில் சொல்கிறது இல்லை. இப்போ உதாரணமாக இந்த வாசினி அந்த பெண்மணிய பேசினேன், நல்ல மரியாதை பேசினேன். இன்வைட் பண்ணதுக்காக வர சொல்லி, குரு பூர்ணிமா அன்றைக்கி வர சொல்லி, பட் நோ ரிப்ளை. எதுக்கு இது சொல்கிறேன்னா, ரிப்ளை இல்லாதன்றது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சில பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாள், ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா கஷ்டமாயிடுது மனசுக்கு. அதாவது நம்ம வந்து தேவையில்லாமல் யாரும் இது பண்ணிக்க போகிறதில்ல. இதுவே வந்து விளக்குக்கடை ராஜலட்சுமி சொன்னபோது மரியாதையாக பேசுவாள். ஒவ்வொரு தடவையும் இப்போ ஐயா ஸோ எப்படியா இருக்குங்க அப்படியா பேசுவாள். இப்போ கூட வராகி நவராத்திரி வருது 15ஆம் தேதியிலேருந்து, நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் சாயந்தரம் வேலையில் வாங்க சுவாமி அப்படின்னேன். சரி பார்க்குறேம்மா வரேன்னு சொல்லியிருக்கேன். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா,
ஹவ் வி ஆர் மூவிங். ஸோ அந்த வார்த்தைகளே கொஞ்சம் ப்ரெசண்ட் ஆக்கணும், இல்லைன்னா கஷ்டம். இங்கே அதுக்கு தவிர இப்போ வந்து கம்மிங் டு மந்திரங்கள் சொல்லும்போது அதில் வந்து அந்த பொருள் உணர்ந்து சொல்லணும். அந்த அம்மா ராஜலட்சுமி சிவசங்கரன் விளக்கக்கடை, அவள் வந்து இந்த தேவாரம் திருவாசங்களை நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கா. அவள் நல்லா கண்ணை மூடி சொல்லும்போது கண்ணிலேயும் ஜலமே வந்துடும் அவளுக்கு. ஸோ அந்த 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 இன்வால்மெண்ட் இருக்கணும், இல்லைன்னா தெய்வம் வராது நம்மக்கிட்ட. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ தெய்வ சக்தி வரணுன்னா நம்மளுடைய அப்போ வந்து அந்த அந்த அதனால தான் திருப்பி திருப்பி நிறைய பேர் சொல்கிறா என்னென்னா, புரியாத லாங்குவேஜ் சொல்கிறத விட தமிழ் மொழியிலே சொல்லுங்கள் பரவாயில்ல, அபிராமி அந்தாதி சொல்லுங்கள், சௌந்தர ரேகரை சொல்லிட்டு அது என்ன அர்த்தம் தெரியலன்னா என்ன வாடிச்சு சிவசக்தியா யுக்தோ யதிபதி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு என்ன அர்த்தம்னா சிவன் சக்தி ஒரு ஜென்ரலாக சொன்னப்படல, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியணும். இன்ஸ்டட் அபிராமி அந்தாதியே எடுத்துங்களேன். இதை வந்து சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலை முத்தாரமும் பிச்சு வைத்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்து நிறைவேற்றி தன்னந்த நீர்ப்போர்க்கு இது போலும் தவமில்லையே அப்படிங்க. மணியே மணியின் ஒளியே ஒளிர் மணி புனைந்தடியே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமர்தம் பெருவிருந்தே பணியேன் ஒருவரின் பத்மபாதம் பணிந்த பின்னே. சரி, நமக்கு தெரியுது என்ன சொல்கிறோன்றது, நமக்கு உள்ளுணர்வு ஏற்படுறது, அந்த மாதிரி தெரியணுன்ற அதுதான் வந்து இந்த ஹோல் கான்செப்ட் இஸ். இந்த நிகண்டு சங்கிரகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பொருள் உணர்ந்து சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து குரு வில் பி த கைடன்ஸ் சொல்லியிருக்கா. மெயினாக திருப்பி இந்த குரு தத்துவம் தான் வருது. இல்லை சில டாபிக்ஸ் எல்லாம் இந்த பைரவி சம்பாதத்தில் நிறைய சொல்லியிருக்கா. பிற்காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம், அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதை இன்றைக்கே கேவ் ஒன்லி இன்ட்ரொடக்ஷன். தோஸ் யூ வாண்ட் டு பை இந்த புக்கின் விலையை வந்து விவேக் சர்வேசன் வாங்கி அமிச்சார் எனக்கு. நிகண்டிபின் சங்கரகம், இதன் விலை வந்து 350 ரூபா, 350. மணித்தீபம் திருநின்றவூரில் கிடைக்கிறது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.